நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. வரைவின் மகளிர் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரைவின் மகளிர்ங்கிற அந்த வார்த்தையிலேயே இருக்கக்கூடியது வரைவு இல்லாத மகளிர். வரை என்றால் கோடு, அளவு. வரைன்னு சில இடங்களில் மலைன்னு சொல்லுவார். ஆனால் அது அந்த கோடை காட்டுவதனால், அந்த அளவை காட்டுவதனால். வரைவிலா அப்படின்னா எந்த அளவும் எந்த லிமிட்டும் இல்லாத, எந்த அளவும் இல்லாத பெண்களை தான் வரைவின் மகளிர் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறளும் அதே வார்த்தையில் தொடங்குது. வரைவிலா மாநிலையார் மென்தோள், வரைவிலா மாநிலையார் மென்தோள், புறையிலா பூரியர் ஆளும் அழறு. வரையிலா மாநிலையார் மென்தோள், புறையிலா பூரியர்கள் ஆளும் அழர். ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ரொம்ப அழகான வேர்ட் சாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். வரையிலா மாநிலையார் மென்தோள், தனக்கென்று எந்த கற்பின் அளவும் எல்லைகளும் வைத்துக்கொள்ளாத மாநிலையார். மான் என்றால் பெருமை, பெரிய அப்படின்னு சொல்லுவார். நுண்மான் நுழைபுலம்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி மான் என்றால் பெரிய, மாட்சிமை தாங்கிய. இளையார் அப்படின்னா மான் இளையார்னா மிகுதியாக மிகப்பெரிய அளவில் இளையக்கூடிய, வரைமுறை இல்லாத மிகுதியாக பிறரிடம் இளையக்கூடிய பெண்கள். அவர்களுடைய மென்தோள், அவர்களுடைய மென்மையான தோள்கள் எதற்கு சமானம் என்றால் புறையிலா பூரியர்கள் ஆளும் அழறு அப்படின்றார். புறையிலா அப்படின்னா, புரை என்பது நோக்கப்புறைன்னு சொல்லுவார் இல்லையா. புரை என்பது ஒரு உயர்ச்சியை சொல்கிறது, ஒரு வீக்கத்தை, ஒரு உயர்ச்சியை சொல்கிறது தான் புரை. புறையிலா பூரியர் அப்படின்னா எந்த விதமான பெருமையும் இல்லாத கீழ்மக்கள். பூரியர்கள் என்றால் கீழ்மக்கள். புறையிலா பூரியர்னை தனக்கென்று எந்த ஒரு சின்ன தன் சுயமரியாதை இல்லாத பூரியர்கள், கீழ்மக்கள். ஆளும் அழறு, ஆளுதல் என்றால் அவர்கள் மூழ்கி போகின்ற, அழறு என்றால் சேறு, அவர்கள் மூழ்கி போகின்ற நரகம் அப்படின்னு சொல்ற. நீ இந்த வரைவில்லாத எந்த எல்லையும் இல்லாத மிகுதியாக இளையக்கூடிய பெண்களுடைய மென்தோள் என்பது நீ நினைப்பது போல சுகமான இடமல்ல. அது புறையிலா பூரியர்கள் ஆளும் அழறு. தன்னுடைய தகுதியை தெரியாத, சுய பெருமை இல்லாத கீழ்மக்கள் ஆழ்ந்து செல்கின்ற அழறு, சகதி சொல்றார். இவர் இப்படி சொல்லும்போது ஒரு காதலியின் தோளை வள்ளுவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சாதான் இது அவர் எதிராக இதை எவ்வளவு தூரம் வைக்கிறார் நமக்கு புரியும். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோல் ஒரு பாடல் சொல்வார். அது இந்த தோள்கள் எப்படிப்பட்டவை, என்னுடைய காதலியின் தோள்கள் எப்படிப்பட்டவைன்னா, வேட்ட பொழுதிலும் அவையவை போலுமே. நீ என்ன நினைக்கிறியோ அதில் நீ சந்தனம் நினைச்சா சந்தன வாசனை, நீ ஒரு மாம்பழம் நினைச்சா அது மாம்பழ வாசனை. நீ என்ன மனதில் வேட்ட பொழுதின் உன்னுடைய ஆசை என்னவா இருக்கிறதோ அவையவை போலுமே, அதெல்லாம் போல இருக்கிறதே. தோட்டார் கதுப்பினால் தோல், இவருடைய தோள்கள் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ, நினைப்பது எல்லாமே அதில் இருப்பது போல தெரிகிறதுன்னு சொல்வார். இதுக்கும் ஒருபடி மேலே போய் சொல்வார். உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள். உருதோறும் உயிர் தொழிற்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள் அப்படின்பார். நான் இவளை தழுவும் பொழுதும் என் உயிர் தளிர்க்கிறது, என் இளமை மீண்டும் பிறக்கிறது. தளிர்ப்பு என்றால் மீண்டும் பிறக்கிறது, நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன் அப்படின்னா அமிழ்தின் இயன்றனவா தோள். இவளுடைய தோள்கள் அமிழ்தத்தால் செய்தவையா. இப்போ அதிலிருந்து எவ்வளவு நேர் எதிர் வைக்கிறார் பாருங்க. காதலியின் தோள்கள் அமிர்தத்தால் கொடுப்பவை, ஒவ்வொரு முறையும் உன்னை மீண்டும் பிறக்க வைப்பவை அப்படின்னா இது என்ன அப்படின்னா பூரியர்கள் ஆளும் அழறு. இது உன்னை ஒவ்வொரு முறையும் ஆழத்தில் அமிழ்த்தக்கூடிய, முடிவிலா இருளில் அமிழ்த்தக்கூடிய அழறு. அதை மிக தெரிந்து செயல்படுன்னு சொல்கிறார். மிக அருமையான குறள். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.